Hey guys, welcome back to the channel. This is Muralidharan and it is my channel Code with Murali. இதுவரை நான் பைத்தானில் பேசிக்ஸ் வந்து அட்வான்ஸ் டாபிக்ஸ் வரைக்கும் கவர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது டாப் 150 இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ் அதை தான் இனிமேல் நான் கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நியூவாக ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், டாப் 150 பைத்தான் இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, செக் இஃப் அ நம்பர் இஸ் ஈவன் ஆர் ஆட் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அப்கமிங் டேஸில் இந்த மாதிரி 150 ப்ராப்ளம்ஸையும் நம்ம கவர் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நியூவாக இருந்தீங்கன்னா. ஸோ நோ ஃபர்தர் ado, let's dive into the video. ஓகே கைஸ், இப்போது செக் இஃப் அ நம்பர் இஸ் ஈவன் ஆர் ஆட் அப்படின்ற ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு நம்பர் வேணும். ஓகே, அதுக்கு ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ வேரியபிள். அதில் வந்து நான் 4 வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போது நம்மன்ற வேரியபிளில் 4ன்னு ஒரு வேரியபிள் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த 4ன்றது ஈவனா ஆடான்றது நமக்கு தெரியும். இது வந்து ஒரு ஈவன் நம்பர். இப்போ ப்ரோக்ராம் மூலமாக இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து ஈவன் ஆர் ஆட். ஓகே, அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து ஈவன் ஆர் ஆடு. அந்த ஃபங்க்ஷன் உள்ள என்ன பாஸ் பண்ண போகிறேன்னா, ஒரு நம்பர் பாஸ் பண்ண போகிறேன். அந்த நம்பர் வந்து டேட்டா டைப் தரேன். இந்த மாதிரி பைத்தானில் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து நான் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுறேன்னா, அது வந்து இப்போ நியூவர் வெர்ஷனில் தான் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே, அதாவது வெளிப்படையாக இது என்ன டேட்டா டைப்பை குறிக்குதுன்றதை நம்ம பைத்தானுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். அது எதுக்குன்னா பைத்தான் வந்து ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணிக்கும். ஸோ எரர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதனால தான் இது வந்து 3.12 அந்த வெர்ஷனில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்றதுக்காக நான் வந்து str தரேன். அது ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா, வர நம்பர் வந்து ஈவனா இல்லை ஆடான்றத ஒரு ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகே, இப்போது கண்டிஷன் வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ வர நம்பர் வந்து மாடுலஸ் எடுக்கணும். அந்த நம்பருக்கு மாடுலஸ் 2 அப்படின்னு எடுத்து டபுள் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போது இது இந்த கண்டிஷன் என்ன சொல்ல வருதுன்னா, வர நம்பரை வந்து நம்ம மாடுலஸ் எடுக்கிறோம், அதாவது டிவைட் பண்ணுறோம், அதுக்கு வந்து ரிமைண்டர் கிடைக்கும். அப்படி வர நம்பரோட ரிமைண்டர் வந்து ஒரு வேளை 1 இருந்ததுன்னா அது கன்ஃபார்மாக ஆட் நம்பராக தான் இருக்கும். ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் ஆட்னு. ஓகே, ஸோ நம்ம ஆட்னு இப்போ ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்படி அது ஆடாக இல்லைன்னா வேறு வழியே இல்லை, அது ஈவனாக தான் இருந்தாகணும். ஸோ எல்ஸ் ரிட்டர்ன் ஈவன் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதான் அந்த ஃபங்க்ஷன். அதாவது ஈவனாக இல்லை ஆடான்னு கண்டுபிடிக்க போகிற ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷனில் ஒரு நம்பர் வந்து இன்புட் வாங்கிக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ண போகுது. அந்த ஸ்ட்ரிங் எதுனா இதோ இங்கே இருக்குது பாருங்கள், ஆடா இல்லை ஈவனானு. வர நம்பர் ஆடா ஈவனானு. இது எப்படி டிசைன் பண்ண போகுதுன்னா, இஃப் வர நம்பரை வந்து நம்ம 2ஆல் வந்து டிவைட் பண்ணுறோம். ஆக்சுவலாக டிவைட் தான் இது, மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். மாடுலஸ் என்ன பண்ணுன்னா, இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா, அந்த டிவைட் பண்ணி அதில் இருக்கிற ரிமைண்டர் மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ அந்த நம்பரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஒரு வேளை வர்றது 0வாக இல்லாமல் 1 இருந்ததுன்னா நமக்கு தெரியும் ஆட் நம்பர் மட்டும்தான் வந்து 1 வந்து ரிமைண்டராக தரும். ஸோ அதனால தான் வந்து இங்கே ஆட்னு நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா ஈவன் அப்படின்னு தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வர ஆன்சர் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் நம்பர் நம். ஓகே, நான் இங்கே எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறேன், அதாவது ஃபார்மட் ஸ்ட்ரிங் சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் நான் கவர் பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸில். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஈவன் ஆர் ஆர் தோ சஜஷன் வருது. ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ இந்த நம்பரை நம்ம இதுக்குள்ளே பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த நம்பரை இதில் பாஸ் பண்ணிட்டு ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் நம்ம ரைட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா த நம்பர் 4 இஸ் ஈவன்.
ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த நம்பர் வந்து ஆடா இல்லை ஈவனாக செக் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம யூசர்ட்டு வந்து டேரெக்டாக இன்புட் வாங்கி அந்த நம்பர் வந்து ஆடா இல்லை ஈவனான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்ட் இன்புட், அதாவது இது ஒன்றும் இல்லை, இந்த இன்புட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து இன்புட்ன்றது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். அந்த பில்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி யூசர்கிட்ட இருந்து கமாண்ட் லைன் வழியாக யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கி அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த நம்பரில். இந்த இன்ட் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த இன்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா வர அந்த இன்புட்டை இன்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடுது, அதாவது டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணுது. இதுக்கு பேர் டைப் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. இந்த டாபிக்ஸ்லாம் நான் வந்து கவர் பண்ணிருக்கேன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள், பைத்தான் பேசிக்ஸ் டு அட்வான்ஸில். ஓகே, இப்போ நான் வந்து யூசருக்கு ஒரு ப்ராம்ப்ட் தரேன், என்டர் நம்பர் அப்படின்னு. இது வந்து கமெண்ட் லைனில் வரும். ஓகே, இப்போ நம்ம யூசர்லேருந்து ஒரு இன்புட் வாங்குகிறோம் நம்பரு, அந்த நம்பரை என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல வந்து கால் பண்ணுறோம். இது வர ஃபங்க்ஷன் வந்து காலாக இருக்காது, இங்கே வந்து நம்ம இந்த இடத்துல கால் பண்ணுறோம் ஈவன் ஆர் ஆடான்னு. இது டேரெக்டாக என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம், இந்த நம்பர் வர நம்பரை நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம், செக் பண்ணுறோம், கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்புறம் ஃபைனலாக எஃப்ஸ்டிங் யூஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ அனதர் ஒன் டைம் வந்து இதை ரன் பண்ணி பார்த்து அவுட்புட் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் நம்பர்னு வந்து நம்மள்ட்ட இன்புட் கேட்குது. நான் வந்து இப்போது 7 இன்புட் தரேன். ஓகே, த நம்பர் 7 இஸ் ஆட். நமக்கு தெரியும் 7 வந்து ஆட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம இப்போது செக் இஃப் அ நம்பர் இஸ் ஈவன் ஆர் ஆட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து டாபிக்ஸ் பற்றி கவர் பண்ணி பார்க்கலாம். இந்த சீரீஸ் வந்து நம்ம 150 வீடியோஸையும் கவர் பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 or 2 days ஒன்ஸ் நான் இந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் எதாவது கற்றுட்டிங்கன்னா இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் வரும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ, பை.